நண்பர்களே பாருங்க, நம்ம ஏரியா பாருங்க எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. லாங்குடி படம்டா, அதான் நேரடு லாங்குடி சாட்சி எடுங்க. அப்போ நேரில் தான் எடுத்தேன், அது பார்த்துக்குறோம். சரி போடு. நீங்களே பாருங்க, இப்போ கறி அலசிக்கிட்டு இருக்கோம். கை தான் அலசிக்கிட்டு இருக்காங்க. மூதேவி பாருங்க இந்த பயல்களை. நல்லா போடு. மஞ்சப்பொடி நிறைய போடக்கூடாது. மஞ்சப்பொடி போதும். தப்புன்னு போடக்கூடாது, வாடகை உண்டு. அப்புறம் மஞ்சப்பொடி வாடை தான் கறி முன்ன பொண்ணு சமைச்சிருப்பாங்க தெரியலையே. இதே குண்டக்க மண்டக்க காமெடி, குண்டக்க மண்டக்க பார்ட்டி இவங்க. இவருக்கு இது என்னன்னு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க இது என்னன்னு. இது எப்படி வேக போகுது தெரியல, பார்ப்போம் வாங்க. அருவா லைட்டாக கழுவுங்க. வச்சாச்சு. இல்லடா வரப்படி நண்பர்களே, நீங்க பாருங்க இந்த காட்டை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. காட்டுக்குள்ள வச்சு சமைக்கிறது ரொம்ப நாளா அங்கே பிளான் போட்டோம். அந்த பிளான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு. நீங்களே பாருங்க, மூஞ்சி வந்து ரொம்ப சேடா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து வேலாவதுல வந்து சமைக்க போறோங்க. ரொம்ப இன்னைக்கு சாப்பிடவே இல்லை, பொழுதுலாம் ஒரு வேளை இப்பதான் சாப்பிட்டேன், ஒரு 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அதனால மூஞ்சி ஒரு சேடா இருக்கு. எப்பயுமே மூஞ்சி அழகா இல்லை இருக்காது. அது நீங்க என்ன சொன்னாலும் சரி, கமெண்ட்ல திட்டினாலும் சரி, ஒன்றும் சரி, முகரம் இருக்கிறதானே, இருக்கிற முகம் தானே இருக்குங்க. நீங்க பாருங்க, இந்த ரவுண்டிங்க பாருங்க, இந்த ஏரியா சூப்பரா இருக்கு. நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து சமைக்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க. அது இன்னைக்கு தாங்க நிறைய இருக்கு. நீங்க இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்க போறோம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேயா, வாங்க சமைப்போம். நண்பர்களே, நம்ம வந்து இது வந்து நாட்டுக்கோழி. கிட்டத்தட்ட வந்து நாட்டுக்கோழி வந்து வாட்டி வந்து அந்த தோலோட சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். அது உடம்புக்கு சத்து வேற. நம்ம பசங்க வந்து லேட் ஆகும் நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து தோலை பிச்சு எடுத்துட்டாங்க. நீங்க சமைச்சீங்கன்னா தோலை வந்து எடுக்காம அது வாட்டிருங்க. வாட்டி மஷ்ரூம்லாம் பிச்சு அதை வாட்டி பீஸ் போட்டு சாப்பிடுங்க, செம்மையா இருக்கு. அந்த முடியலத்தான் ஏன்டா என்னை போட்டு உசுர வாங்குறீங்க. அந்த முடிகளை வந்து பிச்சுட்டு அந்த பிசுறு இருக்கு, பிசுரை வந்து லேசா தீய போட்டு வாட்டணும். வாட்டி அப்புறம் மஞ்சப்பொடி லேசா போட்டு வாட்டி அதோட அதுக்கு மேல வெட்டி போட்டாதான் அது சத்து வேற, டேஸ்டாவும் இருக்கும். இவங்க பண்ண வேலையை பாருங்க, தோலையே எடுத்துட்டாங்க. நம்ம இந்த பிராய்லர் கோழி மாதிரி தோலை எடுத்தாங்க பாருங்க. நீங்களே பாருங்க, நல்லா காமி. இப்படின்னா பண்ணாதே. நீங்க சமைச்சீங்கன்னா வந்து தோலோட வைங்க, வாட்டி சமைங்க, அப்பதான் நல்லது, உடம்புக்கு நல்லது, சத்து வேறாது. வாங்க கடைசியா பார்ப்போம். இந்த வீடியோ கடைசியா பாருங்க, அப்பதான் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்த்தியன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமைக்க போகிறாப்புல. அந்த இருக்கப்பல இவர் பாலீஸ்வரன் மூஞ்சி காட்டுங்க. இப்போதான் கறி விட்டுறாளுக்க. இவருக்கு வந்து இவர் பேர் என்னது, உங்கள் பேர் என்னது? ஹரிபாய். இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து தச்சஞ்சிருக்காங்க. உப்பு கறி போடுறத பார்க்க போறோம். நீங்க நேரடியா பார்க்க போறீங்க. இருங்க வரேன். இந்த பைக்கு நீங்க வச்சுக்கிறேன், அந்த பைக்கு நான் எடுத்துக்கிறேன். நேரம் வாங்க, ரோட்ல வர சொல்லு. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா உப்பு கறி போடுறத பத்தி பார்க்க போறோம். காங்கிரட்டு போட்டோம்ங்க. காங்கிரட்டு போட்டது வந்து உப்பு கறி அந்த சாவை அறுத்தோம். சாவில் வந்து நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம், காட்டுக்குள்ள வச்சு சமைப்போம்னு. அதைத்தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்க, சாவை ரெடி ஆகிட்டு இருக்கு. வெட்டி ரெடி பண்ணியாச்சு. முதல் பீஸுங்க நிறைய பிடிக்கிறாங்க பாருங்க. பீஸ் பெரிய பெரிய பீஸா இருக்கு, சின்ன சின்ன பீஸாக்கணும். இருந்தாலும் பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க சமைப்போம். இந்த வீடியோ கடைசியா பாருங்க, அப்பதான் தெரியும் நாங்க போற கஷ்டங்களை, நாங்க போற நஷ்டங்களை, லாபங்களையும் பாருங்க எப்படி எப்படி பண்றோம்னு. வாங்க பார்ப்போம். சட்டி பிடிக்கா கொஞ்சம் அமுத்துறாடே, ரொம்ப ஊத்துறாத்தி இப்படி இருக்குன்னு தீ நம்மள பாருங்க. நல்லா வத்திருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு, முக்காவாசி வெந்துருச்சு. கைலி பார்த்து கைலி அடிச்சு போடாதீடா, புழைக்கிற போல கைடா. சீக்கிரம் நல்லா கிண்டு. நல்லா அடி விட்டதா நான் பிடிச்சிருக்கேன். தண்ணி ஊத்தணும், கொஞ்சம் தண்ணி ஊத்துவா. ஆமா பிடிக்குதோ? 2 டம்ளர் ஊத்துங்க. தண்ணி ஊத்தணும். இன்னும் அத்தனை 4 மணி 6 7 மணி ஆயிடும். முத்துக்கிற வர வரையே கட்டுவோம்ண்ணே. இன்னொரு டம்ளர் ஊத்துறேன். எப்படியும் 6 தான் நம்ம சாப்பிடுவோம். வாங்க தண்ணி ஊத்துறேன். நல்லா வேகும். தண்ணி வத்திருச்சு. முதல்ல ஊத்துனது 3 கிளாஸ் ஊத்துனேன், அது வத்திருச்சு. மறுபடியும் 2 கிளாஸ் ஊத்திருக்கேன். கறி வந்து ரொம்ப பீஸா போட்டதுனால சீக்கிரம் வேகுதுல, வேற ஒண்ணுமே இல்ல.
பீஸ் வந்து சின்ன அதான் பீஸா போடணும். உப்பு கறிக்கு வந்து சின்ன பீஸ் போட்டாதான் சீக்கிரம் வேகும். இது பெரிய பீஸா போடணும். நீங்களே பாருங்க, பெரிய பீஸா போட்டனால சீக்கிரம் வேகுதுல. வேற ஒண்ணுமே இல்ல இதுல. அது உப்பு இல்லையா? ஸ்லாங் மாறுது. உப்பள்ளி போடு. ஸ்லாங் மாறுதாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படியே கையில கவுத்து எல்லாத்தையும். சரி முடிங்க அப்புறமா நீங்க. நல்லா இருக்கான்னு பாரு. அண்ணே முடிங்க அப்புறமா நீங்க. ஏன் உப்பு Slang நிறைய மாறுதுண்ணே. போடுங்கடா. போடு. ஒரு கண்டென்ட் பண்ணுமா தம்பி? ஆ. இதுல ஒரு கண்டென்ட் பண்ணுமா? என்னன்னு? உப்பு போடுறது. ஆ. உப்பு போடுற கண்டென்ட். நான் எடுத்து கறியை தின்னுக்கிட்டே இருப்பேன். போடு. இந்த பாப்போம். எடுத்து பாருங்க. அதுதாங்க அந்த பீஸா. நல்லா இருக்கா? கொண்டா. ம். நல்லா இருக்கா? எந்திரிச்சா? பர்ஃபெக்ட். எடு பாப்போம். தூக்கு. தண்ணி பத்துனா கரெக்டா இருக்கும். ம். கம்மன்னு சாப்பிடு பாப்போம். எடு. நண்பர்களே நெருக்கி வந்துருச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துருக்கோம். நீங்களே பாருங்க. முக்காசு எந்திரிச்சு. நீங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இறக்கிறோம், கூடி சீக்கிரம் இறக்கிடுவோம். இறக்கிட்டு திங்கிறதேன் 2 பிரியாணியை போட்டு மொத்தமா குழச்சு சாப்பிட போறோம். அதை நீங்க உப்பு இல்ல. பார்க்க போறியா? உப்பு இல்ல. உப்பு இல்லையா? கூப்பிடுறேன் இப்ப. உப்பு இல்லண்ணே. அந்த பையலுக்கு போனடி அடிக்கவானுக்கு. அடிங்க. உப்பு இல்ல. ரொம்ப இது நண்பர்களே நம்ம இறக்கியாச்சு. இன்னைக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. உப்பு கறி எவ்வளவு செம்மையா இருக்குன்னு பாருங்க. கலர் நல்லா சூப்பர் கலரா வந்துருச்சு பாருங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு இருக்கும், அழகா இருக்குன்னு. இவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. நல்லா க்ளோஸ் பண்றா. வேற லெவல்ல இருக்கு. ஓந்தண்ணா போடும் அடிய. ஏய் தள்ளு. அங்கடி பால்ல சொல்றேன் அங்கடி. நகர முடியாது. இடம் இல்ல. அடுப்புல வச்சு சாப்பிடுவா. நல்லா இருக்கானே. வேற லெவல்ல இருக்கு. நீங்க இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க. இப்ப வாங்க சாப்பிடுவோம் சோற போட்டு. நீ எப்படி இருக்கு? உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? இலைக்கு அடியில தேய்ச்சிருது இல்ல. சூப்பரா இருக்கும். ம். எப்படி? இலைக்கு இந்தா, இலைய இப்படி ஒட்டி. வை செல்ல. இப்படி இங்க கொட்டிட்டு போற மாதிரி. ம். அப்படி. ரொம்ப வீடியோ பாப்பான் போல. அவன் அப்படியே கொஞ்சம் கத்து. இது சாப்பிட இலை. வந்து லாங் வீடியோ வந்து இதான் இலை. 2 பகுதியாக நான் பிரிச்சிருக்கு. இது வந்து முதல் பகுதி. அடுத்த பகுதியில தான் சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றோம், எவ்வளோ எனக்கு சாப்பிட்றோம், இது 10 மாதம் என்னென்ன புரியல எனக்கு. சாப்பிட்றோம், எந்தெந்த எத்தனை இலை வச்சு சாப்பிட்றோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2ல வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு.